நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை. தயவு செய்து நீங்கள் அழைக்கும் நபர் The person you are calling is not answering. The person you are calling is not answering. என்ன மெசேஜ் இது? ஏன் படிக்கல? பிரேக்கப் அனுப்பிச்சிருக்க? ம். ஏன் என்னாச்சு? என்ன ஆகணும்? லாகின் பண்ண டைம் வேற ஆச்சு. நீ விளையாடாத. ஓ, டைம் ஆச்சுல, கிளம்புங்க. என்னடி? என்னம்மா? பிரேக்கப்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? உன்னை எப்படி நான் லவ் பண்ணி தொலைச்சேன்? அப்படி என்னதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சி தொலைஞ்சதோ? என் கேரக்டர் இல்லை, நல்ல கேரக்டர் பிடிச்சி தான் லவ் பண்ணேன்னு நீயே சொல்லியிருக்க. வெங்காயம் அதை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும்? இல்லை, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்போ? அதே தான் நானும் கேட்குறேன். அப்படி நீ என்ன பண்ணி கிழிச்சிட்ட? நீயும் மற்ற பசங்க மாதிரி தானே லவ்வோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உனக்காக அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு கதை கதையாக அள்ளி வீசிட்டு இப்போ ரியாலிட்டியில் ஒரு இலவும் இல்லை. என்ன பேசுகிற நிவி? எல்லாம் செட் ஆகி தானே இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செட் ஆச்சுன்னா செட்டில் ஆனியா ஃபஸ்ட்டு? சும்மா செட்டில் ஆனியாண்ணா? 25 வயசில் ஒரு பையனால் எப்படி செட்டில் ஆக முடியும்? நான் வாங்குற சம்பளமே மே மாதம் வந்தால் இன்க்ரிமெண்ட் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமா? இதே கேள்வியை 2 வருஷம் முன்னாடி உன்கிட்ட கேட்டப்போ அதுக்கு என்ன பதில் சொன்ன தெரியுமா? கண்டிப்பா பண்ணிடலாம் நிவி, இப்போ என்னோட சேலரி 20,000 தான். ஆனா 2 வருஷம் கழிச்சு தானே நம்ம மேரேஜ். அதுக்குள்ள ஹைக்கு, ப்ரொமோஷன், எக்ஸ்பீரியன்ஸ்னு எப்படியும் 50,000 ப்ளஸ் ஆகுது வாங்குவேன். நம்ம ஃபேமிலியை ஈஸியா ரன் பண்ணலாம். நமக்குன்னு ஒரு காரு, பெரிய வீடு, ஒரு பாப்பா, அதுவும் உன்ன மாதிரியே. இப்ப எவ்வளோ சேலரி? 25,000. சரி, நேற்று என் பர்த்டேன்னு தெரிஞ்சும் ஏன் என்னை பார்க்க வரல? நேற்றுக்குன்னு ஆஃபீஸில் ரிலீஸ் நிவி, மேனேஜர் உட்கார வச்சு ரிப்போர்ட் அனுப்புன்னு செஞ்சுட்டான். அதனால லீவ் கிடைக்கல, பெர்மிஷன் போட முடியல, வர முடியல, அதானே? உனக்கு ஞாபகம் இருக்கா வருண்? லாஸ்ட் இயர் என் பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக நேரில் வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணேன். இனி ஒவ்வொரு பர்த்டேக்கும் உன் கூடவே இருப்பேன்னு எனக்கு ப்ராமிஸும் பண்ணேன். நேற்று நான் உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணதில் ஒன்று தான் வரும். நேரில் மீட் பண்ணி என்னை வெளியில் கூட்டிகிட்டு போவேன்னு ஆசையாக இருந்தேன். ஆனால் நேற்று மொத்தமாகவே என்கிட்ட 1/2 மணி நேரம் கால் கூட பேசலைங்க. சாதாரண நாள்னா கூட பரவாயில்ல வரும், முக்கியமான நாள்லயும் இப்படி நடந்தா எனக்கு எப்படி இருக்கும்? அது இப்பவே இப்படி
இன்னும் கல்யாணம் கூட ஆகல. ஏன் வருண், நான் உன்னோட தானே பிரிண்ட் பண்ணி வச்சிட்டியா என்ன? இவ தானே, இவளை சமாளிச்சுக்கலாம், எதனா சொல்லி ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டியா? பிகாஸ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் இருந்த என் வருணுக்கும் இப்போ இருக்கிற வருணுக்கும் கண் முன்னாடி அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீ முன்ன மாதிரி இல்லை வருண், மாறிட்ட. லாஸ்ட் இயர் என் பர்த்டேக்கு என்னை விழுந்து விழுந்து சர்ப்ரைஸ் பண்ணேன். வெளியில் கூட்டிகிட்டு போனேன், கோயிலுக்கு போனோம், ஆர்ஃபனேஜில் அங்கே இருக்கிற குழந்தைங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண வச்சேன், அதுவும் சர்ப்ரைஸாக. இந்த நாள் முடியவே கூடாதுன்னு ஆசையாக பாசமாக இருந்தேன். இனி ஒவ்வொரு பர்த்டேக்கும் நான் உன் கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். நானும் ஐ எம் லக்கி டு ஹேவ் யூன்னு சொன்னேன். ஆனால் அடுத்த பர்த்டேவே இப்படி சர்ப்ரைஸ் இல்லை, கூட இல்லை, காலம் சரியா பேசல, நத்திங் வருண். வேலை நிவி, வேலை வேலை வேலை. சி, நீ வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறதும் உன் கூட இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கிறதுக்கு தான். அதை நீ கூட இருந்து பார்த்துக்கணும். நீ பாட்டுக்கு வேலை வேலைன்னு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உனக்குன்னு இருக்கிற உறவுகளை இழந்துராத. முதல்ல எதுக்காக யாருக்காக வேலை செய்கிறோன்னு யோசி. ஃபியூச்சரை நினச்சி பயமாக இருக்க வருண். நாட் ஒன்லி ஆஃப் திஸ் பர்த்டே. முன்னெல்லாம் அடிக்கடி செல்ஃபி கேட்பேன். செல்ஃபி பார்த்துட்டு அழகி க்யூட்டுன்னு விதவிதமாக கமெண்ட் பண்ணுவேன். இப்போல்லாம் எப்போவாச்சு தான் செல்ஃபி கேட்குறேன். நானாக அனுப்புனாலும் ஜஸ்ட் ஸ்மைலியோட முடிச்சுக்கிறேன். முன்னெல்லாம் என் கூட பேசுறதுக்காகவே நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு பேசுவேன். இப்போல்லாம் நானாக பேசலான்னு சொன்னால் கூட தூக்கம் வருது, நாளைக்கு பேசலான்னு சொல்கிறேன். ஏன் வருண்? பொட்டுவை பூவை மகாலட்சுமி மாதிரி இருப்ப, சாரி கட்டினா தேவதை, கட்டலைனா இன்னும் பயங்கரமாக இருப்ப. இப்படியெல்லாம் நீ சொல்லியிருக்க, ஞாபகம் இருக்கா? எனக்கு பீரியட்ஸ்னா இப்போ மட்டும் நான் உன் கூட இருந்தேன்னா உன்னை அப்படி பார்த்துப்பேன், இப்படி பார்த்துப்பேன், காலமுக்கி விடுவேன், ராணி மாதிரி பார்த்துப்பேன். அப்புறம் என்ன, ஃபியூச்சரில் நம்ம வாழ போகிற வீடு என்ன, கார் என்ன, மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு, உனக்கு பிடிச்ச பாரிஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். சமைக்கிறது கூட கிச்சன் பக்கம் போகக்கூடாது, நானே சமைச்சு ஓட்டி விடுறேன். உங்கள் அப்பா அம்மாவை சொந்த பையன் மாதிரி பார்த்துப்பேன். இப்படி நீ சொன்னதெல்லாம் நடக்குமா? இல்லை இதெல்லாம் நடக்கும்னு நான் தான் ட்ரீமில் இருக்கேனான்னு தெரியல. சி, நானும் ஒர்க் பண்ணுறேன் தான், எனக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கு. ஆனால் நான் ப்ரெஷரில் இருக்கும்போது உன்கிட்ட இருந்து வர காலும் மெசேஜும் எனக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும் தெரியுமா? நீ பேடாக ஃபீல் பண்ணுறப்போ நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். வேலை காசு இதெல்லாத்தையும் தாண்டி நீ என் கூட இருக்கணும், வெதர் இட்ஸ் குட் ஆர் பேட் சிச்சுவேஷன். ஒரு பொருள் அது கிடைக்கிற வரைக்கும் அதுக்காக உழைச்சா மட்டும் பத்தாது. அது கிடைச்சதுக்கப்புறம் அதை பாதுகாத்து நல்லா பார்த்துக்கிறதும் நம்ம பொறுப்பு தான். சி, நீ அக்கேஷனலாக அந்த நிமிஷம் என்னை சந்தோஷப்படுத்த உனக்காக நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு நிறைய சொல்லியிருக்கேன். அதில் எவ்வளோ நடக்கும் நடக்காதுன்னு எனக்கு தெரியல. அதை நீ தெரிஞ்சு சொன்னியா தெரியாமல் சொன்னியான்னு தெரியல. ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது வருண். நமக்காக ஒருத்தன் இவ்வளோ செய்கிறேன்னு சொல்கிறானேன்னு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நீ சொன்னதில் சின்னதாக ஒன்று ஃபெயில் ஆகும்போதும் வலிக்குது வருண். சி, நான் நார்மலாக தான் இருந்தேன். எனக்கு தெரியும் நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருக்கோம். ஆனால் நீ ஒவ்வொன்றும் ப்ராமிஸ் பண்ணுறப்போ ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ. அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் கொள்ளுது. நேற்று ஒரு நாள் நீ என் பர்த்டேக்கு என் கூட இல்லாததே என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. இதுவே நாளைக்கு மேரேஜ்க்கு அப்புறம் நீ சொன்னதெல்லாம் எதுவும் நடக்கலைன்னா அந்த ஏமாற்றத்தை எப்படி தாங்கிப்பேன்னு தெரியல வரும். உன்னால் ஒரு விஷயம் கன்ஃபார்மாக சொல்ல முடியலன்னா அது உனக்குள்ளே வச்சுக்கோ, சர்ப்ரைஸ் பண்ணு. இப்படி ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி டிஸப்பாயிண்ட் பண்ணாத. சாரி உன் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணதுக்கு. நான் எதுவுமே இது வேணும்னு பண்ணலை. 2 வருஷத்தில் 50,000 சம்பளம், நமக்குன்னு ஒரு காரு, பெரிய வீடு, பாரிஸ் ட்ரிப்பு, இதெல்லாமே
யோசிக்காமல் ஏனோ தானோன்னு அந்த நிமிஷம் உனக்கு கான்ஃபிடென்ஸ் தரணுன்றதுக்காகவோ உன்னை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காகவோ நான் சொல்லலை. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும். நான் செய்கிற வேலைக்கு நான் உண்மையாக இருக்கேன். உனக்கும் அந்த ஆனஸ்டி கண்டிப்பாக என்னை ஒரு நாள் ஒரு உயரத்தை கூட்டிகிட்டு போவோன்னு நம்புகிறேன். ஆனால் அதெல்லாம் ஒரு 2 years 5 yearsன்ற ஒரு டைம் பீரியட்குள்ளே போட்டு அடித்தது தான் இப்போ பிரச்சனையே. நிவி, நீ சொல்லுவல்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நான் க்ரியேட் பண்ணி அதை நான் நடக்காமல் போச்சுன்னா உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாருமே அவங்கவுங்க கோலை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குள்ளேயும் நிறைய ஆசைகள் கனவுகள்னு இருக்குது. ஆனால் எல்லாருமே ஒரே டைமில் ஜெயிக்க முடியாதுல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும். இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம நாளைக்கு ஜெயிக்கலாம், நாளான்னைக்கு ஜெயிக்கலாம், ஏன் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கூட ஆகலாம். அதனால் டைம் பின்னாடி ஓடாமல் நம்ம கனவை நோக்கி ஓடினா கண்டிப்பாக அது ஒரு நாள் நம்மளை உயரத்தை கூட்டிகிட்டு போகும். நிவி, எனக்கு ஒன்று நம்ம வீட்டில் ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணுன்னு ஆசை நிவி. அதை நான் உங்ககிட்ட எல்லா சுச்சுவேஷன்லேயும் வெவ்வேறு விதமாகவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவேன். என்னால் 50,000 சம்பாதிக்க முடியலனாலும் நான் வாங்குகிற 25,000மோ இல்லை நான் என்ன வாங்குறேனோ அதில் ஃபேமிலியை ரன் பண்ணலாம், இருக்கிறதுல சந்தோஷமாக வாழலாம். எனக்கு ஒன்று அடிக்கடி தோணும் நிவி, என்னடா இப்படி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போதே இவ்வளோ சண்டை போடுறோமே, நாளைக்கு கல்யாணம்னு ஆகி நேரில் வந்துட்டா எப்படி சமாளிக்க போகிறோன்னு. ஆனால் உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா இல்லை, வி ஆர் நாட் டுகெதர் நிவி. அக்கேஷ்னலாக மீட் பண்ணுறோம். நமக்குள்ளே இருக்கிற இந்த தூரம், சண்டை நடந்தாலும் சால்வ் ஆக டைம் எடுக்குது. ஆனால் இப்படி யோசிச்சு பாரு, நாளைக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகி நீயும் நானும் ஒன்றா ஒரே வீட்டில் பக்கத்தில் அப்போ சண்டை வருதா? வா, நல்லா சண்டை போடலாம், அடிச்சுக்கலாம், கத்திக்கலாம், குத்திக்கலாம். எவ்வளோ நேரம் கோச்சிப்போம் சொல்லு? உன் கோவமான மூஞ்சி கொஞ்ச நேரம் பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வந்துடுண்டி. சிரிப்பு வந்துச்சுன்னா அந்த சரௌண்டிங்கே மாறிடு நிவி. அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சி மூத்தம் கொடுத்து கூட குறைச்சி பார்த்து சமாதானம் ஆகிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்குள்ள ஒரு பிரேக்கை கிரியேட் பண்ணுதுன்னா லெட்ஸ் பிரேக் த டிஸ்டன்ஸ் நிவி. வா, லவ் பண்ணலாம், சண்டை போடலாம், பிரேக்கப்பும் பண்ணிக்கலாம், மறுபடியும் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக அதிகமாக லவ் பண்ணலாம். நான் இனிமேல் எதுவுமே சொல்லலை நிவி, செய்கிறேன். உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் சர்ப்ரைஸ் பண்ணுறேன். வேலைன்னு ஓடி கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஹாப்பினஸை தொலைக்க பார்த்தேன். இனிமே நீ பாதி மீதி தான். நிவி, எனக்கு உன்னை பார்க்கணும். நிவி, உன்னை பார்க்கணும். பிரேக்கப்பு? ஆமாம், பிரேக்கப் தான். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பாக பிரேக்கப் தான். ஓகே, தர வேண்டியதை செட்டில் பண்ணு. என்னது? உனக்கு வேணும்னா நீ கொடு. தரேன்.